போர்ட்டல் சொல்றோம்ல, வேற்று உலகத்துக்கு போர்ட்டல்லாம் சொல்றோம்ல, அது என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து நாசா, இஸ்ரோ சயின்டிஸ்ட் இது பண்றாங்க. அவங்க நிறைய பேர் உங்க சேனலை ஃபாலோ பண்றாங்க, அது எனக்கு தெரியும். உண்மையிலே ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு வந்து அடுத்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணணும்னா அந்த போர்ட்டல் வந்து ராகு கேது தான். அந்த போர்ட்டல் ஆகாசத்துல இருந்து வருதுனால ஆகாசம். ஆனா நீங்க போனீங்கன்னா போயிட்டே இருக்கும். அது மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு எல்லாம் மேல போகும். சரி, மேல போகும். அது கிட்டத்தட்ட 7-8 மலையை கடந்து இது வரும். கங்கைன்னு சொல்றீங்கன்னா சிவனோட தலையில இருந்து வருதுன்னா அது கங்கை. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த நேத்து மலை சிவன் முகம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? நீங்க வந்து தூரத்துல ஒரு ஷாட் இருக்கு, சிவன் மலை இருக்கும், சிவன் பாக்குற மாதிரி இருக்கும். கீழே பார்வதி அம்மா படுத்துட்டு இருக்க, பார்வதி அம்மாவை சிவன் பாக்குற மாதிரி இருக்கும். சிவன் தலையில இருந்து இது வர மாதிரி இருக்கும். ஒரு சில பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல பார்த்தா சிவன் தலையில இருந்து வர மாதிரி இருக்கு. அதாவது இது ஆகாச கங்கை. இந்த நீர்வீழ்ச்சியோட மேல பார்க்கும் போது இருக்கிற அழகு இருக்குல்ல, அது கீழே பார்க்கும் போது நிறையவே இருக்கு. ஆமா, இந்த நீர்வீழ்ச்சி பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் விரும்புறோம். சரி, இதுல மன்னர்கள் கனெக்ட் ஏதாவது இருக்கா? ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் மேல இருந்து பார்க்க சொன்னீங்க. நம்ம மேல சிற்றோடை ஒண்ணு இருக்கு, சிற்றறிவின் இருக்கு, அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்குது. நான் ஜென்ரலா காலைல கோயில் பார்த்து முன்னாடி அங்க குளிச்சுட்டு கோயில் பார்ப்பேன். நீங்க அங்க போயிட்டு பாருங்க, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அங்க வந்து பாப்பீங்க. அதுக்கு மேல ஒண்ணு பண்ண மாசி பெரியண்ணசாமி பக்கத்துல அருவிகளும் இருக்கும். இது ஒண்ணு. இது எவ்வளவு பவர்ஃபுல்னா, மன்னர்கள் ராஜராஜ சோழன் வருஷம் இங்க வந்து கொல்லிப்பாவைய பார்த்துட்டு இங்க குளிச்சு போவார். இது வந்து ஒரு நோட்ஸாவே அவைலபிளா இருக்கு. ராஜராஜ சோழன் வந்தது. இது ஆண்டது யாருன்னா வில்வல் ஓரு தான். கடை 7 வள்ளல்கள்ல அவரும் ஒரு பெரிய வள்ளல். அவருக்கும் காரின்றவரும் ஒரு பெரிய வள்ளல். இவங்க இதுல வந்து வில்வல் ஓரி இறந்துருவாரு. என்ன காரிக்கு வந்து சேர மன்னர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த காந்தாரா படம் மாதிரி தான், அந்த ராஜாக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ற மாதிரி காரி மன்னருக்கு சேரன் சப்போர்ட் பண்ணுவான். அந்த காரி வின் பண்ணிட்டு பிறகு இந்த கொல்லிமலையை தூக்கி சேரன் கிட்ட கொடுத்துருவான். சேரனுக்கு ஏன் வேணும் அப்படின்னா, இதோடைய வளங்கள், இதுல இருக்கிற மூலிகைகள், இதுல இருக்கிற மிளகுகள், கேரளால இல்லாத மிளகு இங்க கிடைக்கும். நம்ம மிளகுனா சாதாரண ரசத்துல போடுற மிளகு இல்ல. ஒரு மிளகு இருந்தா எப்படியாப்பட்ட எதிரியை நீங்க சமாளிச்சிடலாம். மிளகுல அவ்வளவு விஷயம் இருக்கு. கொல்லிமலையில ஒன்னும் பயங்கரமான விஷயங்கள் இருக்கு. இன்னி வரைக்கும் மலையாளிஸ்க்கு இது வந்து பெரிய மாந்திரிக பூமி. மாசி பெரியண்ணசாமி எல்லாம் அவங்க வந்து நம்மளை விட மலையாளிஸ் வந்து அவ்வளவு பயங்கரமா தான் வழிபடுறாங்க. இதெல்லாம் இதுக்கு கடவுள் யாரு அப்படின்னா அரப்பளீஸ்வரர், அறம்பலத்த நாயகி. ஓகே, இவங்க சிவபெருமான், பார்வதி. இதுக்கு ப்ரொடெக்டர் யாரு அப்படின்னா ஓவரால் படம் மாசி பெரியண்ணசாமி. ஓகே, இதுக்கு அப்புறம் நம்ம சொல்லி சித்தர்கள், அகத்தியர் இங்க வந்துட்டாரு, சித்தர்கள்லாம் இங்க வந்துட்டாங்க. அவங்க இது வந்து தவ பூமி. சரிங்களா? நிறைய இடம், நிறைய விஷயம். இப்ப பொன்னூதி மலை வந்து அந்த அல்கமி ரசவாதத்துக்காக அங்க போனது. பழனி மலை வந்து நவ பாஷாணம் செய்யறதுக்காக அங்க போனது, தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். இது சித்தர்கள் தவம் பண்றதுக்காக தேர்ந்தெடுத்த. அந்த தவம் பண்ணும் போது அரக்கர்களோ இல்ல தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொல்லிப்பாவைன்ற பாவையை செஞ்சு வச்சு அந்த அம்மா தான் முனிவர்களை வந்து காத்து நிக்கிறாங்க. இது வந்து ஜென்ரலா நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம். யூடியூப்ல போட தெரியும், கொல்லிமலை தெரிஞ்சவங்களா இந்த விஷயம் தெரியும். இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், நம்ம கொல்லிப்பாவை ஒண்ணு பாக்குறோம்ல, ஒண்ணு இல்ல, கொல்லிப்பாவை கிட்டத்தட்ட 64 கொல்லிப்பாவை இருக்கு. மேஜரா 3 கொல்லிப்பாவை, அதுல 2 வந்து குமரிகண்டத்தோட ஒரு கொல்லிப்பாவை இங்க இருக்காங்க. ஓகேவா? இந்த 3க்கு கீழே வந்து எப்படின்னா மொத்தமா, ஆனா இவங்க தான் சீஃப். இந்த கொல்லிமலையில கொல்லிப்பாவை தான் சீஃப். இவங்களுக்கு கீழே 8 கொல்லிப்பாவை வருவாங்க. அதாவது நீங்க அஷ்ட கருமானும் சொல்லலாம், இல்ல அஷ்ட திசைனும் சொல்லலாம், இல்ல பஞ்சபூதங்கள் 5 கூட வந்து மைண்ட் கண்ட்ரோல், ஹெல்ப்ஸ், இதெல்லாம் சேர்த்து 8 தலைவிங்க வருவாங்க. அந்த 8 பேருக்குள்ள 8 வரும். மொத்தம் 64 யோகினிகளும் சொல்லலாம், இல்ல 64 பாவைகள்னு சொல்லலாம். அக்னி பாவை, சிரஞ்சீவி பாவை, நிறைய ஒரு 64 பாவை. அதுல எல்லாருக்கும் தலைவி இவங்க தான். அந்த 64 பேரும் இங்கதான் இருக்காங்க. உங்களுக்கு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு வசியம்க்கு ஒரு எச்சினி இருக்கு, தனத்துக்கு ஒரு எச்சினி இருக்குன்னா, அதுல இந்த ஒரு யோகினிகள். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மந்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் பண்ண உங்களுக்கு என்ன தெரியாது வரும். அதை நல்லதா யூஸ் பண்ணா நல்லதா நடக்கும், அவ்வளவுதான். ஆனா அது எல்லாத்துக்குமே பேஸ் இதுதான். நம்ம சொல்ற 18 சித்தர்கள்,
அவங்கள தாண்டி அவங்களுக்கு கீழே வந்து எவ்வளவோ கோடி சித்தர்கள் அவங்களாம் தவம் பண்ண இடம் இதுதான். யாருக்காவது தவம் சித்தி ஆகணும்னு நினைச்சா கொல்லிமலையில வந்து ஒரு 2-3 நாள் இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. ரொம்ப மூலியல் பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னாலும் இங்க இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது பயோடீசல் ப்ராஜெக்டுக்காக வந்தேன், உண்மையை சொல்றேன். அதுக்கப்புறம் ஆன்மீகத்துல அப்படியே உள்ள வந்தாச்சு. அந்த மூலிகைகள் இங்க ரொம்ப வரும். அமானுஷங்கள்னா நீங்க என்ன அமானுஷம் கேட்டாலும் இங்க நடக்கும் சார். எல்லாமே ஒரு எனர்ஜி தான். எல்லாமே நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம வந்து இதுக்கு சொல்றோம்ல போர்ட்டல் சொல்றோம்ல, வேற்று உலகத்துக்கு போர்ட்டல்லாம் சொல்றோம்ல, அது என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து நாசா இஸ்ரோ சயின்டிஸ்ட் இது பண்றாங்க, அவங்க நிறைய பேர் உங்க சேனலை ஃபாலோ பண்றாங்க, அது எனக்கு தெரியும். உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு வந்து அடுத்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணணும்னா அந்த போர்ட்டல் வந்து ராகு கேது தான். அந்த போர்ட்டல் சாயா கிரகம் சொல்லுது, நான் சொல்ல, வேதாத்ரி மகரிஷியே சொல்லியிருக்காரு, த பிளாக் ஹோல்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இன்னும் சில குருமார்கள் சொல்ற அடுத்த யூனிவர்ஸுக்கான கனெக்ஷன் ராகு கேது. அதனாலதான் ராகு கேது ஸ்ட்ராங் தான் நீங்க ஐடி கம்யூனிகேஷன்ல போவீங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ல போவீங்க. ராகு கேது கம்யூனிகேஷன். சரியா? அதே மாதிரி வேற்று உலகத்துக்கான போர்ட்டல் அதிகமா இங்க இருக்கு. அதை விட முக்கியம், குமரி கண்டத்துக்கு போற போர்ட்டல் இங்க இருக்கு. அது மூலியமா அகத்தியர் கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து அரப்பள்ளீஸ்வரர் இருக்குல்ல, அரப்பள்ளீஸ்வரர்ல இருந்து ராசிபுரம் நீங்க கோயில் இருக்கு. ராசிபுரத்துல கைலாசநாதர் கோயில் இருக்கு, பழமையான கோயில். அந்த கோவிலுக்கும் இதுக்குமே சுரங்கப்பாதை இருக்கு. இங்க 1008 சுரங்கப்பாதை இருக்கு. எங்க இருக்கிற முக்கியமான சிவன் கோயில்களுக்கும் சுரங்கப்பாதை இருக்கு. ஒரு சாதா மண்ணெண்ண யாரு உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கணும், அவனே பல 100 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை நோண்டிருக்கானா, நான் தப்பு சொல்லல, மண் பண்ணிருக்கானா, சித்தர்கள் என்னென்ன வேலை பண்ணிருப்பாங்க. அந்த போர்ட்டல்ஸ் தான் இங்க ஜாஸ்தியா இருக்கு. இங்க நிறைய புல்லு எல்லாம் இருக்கு சார், ஜோதி புல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க அதை பகல்ல பார்க்கவே முடியாது, அது ராத்திரி போனதான் தெரியும். ராத்திரியில அது ஜோதி மாதிரி எரியும், அதை சாப்பிட்டா மறையுது. இது வந்து அஷ்டகர்மான்னு சொல்லுவாங்க சார், அஷ்டகர்மா. இது இயம் நியனம் இப்படியும் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஒரு கிரியேஷன், ஆகர்ஷணம், வசியம், ப்ரொடெக்ஷன், இது எல்லாமே இந்த அஷ்டகர்மம். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் பண்றோம்ல, லா ஆஃப் அட்ராக்ஷன் சித்தர்ல இருந்து சின்ன சிறு துளி. ஓகேவா? நான் ஒண்ணு இல்ல, நான் ஒருத்தரோட பேர் சொல்ல மாட்டேன், நீங்க கூகுள் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லாஸ்ட் 50 இயர்ஸ்ல வேர்ல்டு டாப்பஸ்ட் ஹீலிங் மாஸ்டர். இப்ப அவர் இல்ல, அந்த பெரியவர் இல்ல, அவரோட டெக்னிக் சூப்பரா இருக்கும். ஹீலிங் மாஸ்டர் அவரோட இதுல மாஸ்டர் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கள போய் கேளுங்க, அவங்க அஷ்டகர்மா சொல்லி தருவாங்க. அவர் இங்க வந்து நிறைய கத்திட்டு போயிருக்காரு. இதெல்லாம் வந்து என் குருமார்கள் சொல்லிருக்காங்க. என்னோட குரு இருக்காரு ஒருத்தர், அவர் வந்து குரு மல்லூர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்லாம் எப்படின்னா ஒரு 20 வருஷம் இங்க இருந்து தவம் பண்ணவர். அவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சொல்ற பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இந்த பூமியில இருந்து போயிருக்காங்க. ஒன்னும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன். சாணக்கியா தெரியுமா? சாணக்கியா எங்க இருந்தாரு? நார்த்ல இருந்தாரு. சரி, சாணக்கியா எழுதின புக்கு பேர் என்ன? சாணக்கிய நீதி இருக்கு, அர்த்த சாஸ்திரா. அஷ்டகர்மா தான் அர்த்த சாஸ்திரா. இன்னொன்னு சொல்றேன், சாணக்கியர் வந்து நார்த் இந்தியன் சொல்றோம். நார்த் இந்தியால போர் புரிஞ்சது நார்த் இந்தியா. அவரை பத்தி புக்கு படிங்க. அவர் எங்க இருந்து வந்திருக்காருன்னா கொல்லால இருந்து வந்திருக்காருன்னு. கொல்லானா கொல்லி. அவர் சவுத் இந்தியன். இங்க இருந்து அங்க போயிருக்காரு. ஏன் அங்க போனாரு? அது தக்ஷிலா யூனிவர்சிட்டி. அங்க வந்து உலகத்துல இருந்து எல்லாரும் படிக்க வந்தாங்க. சைனாக்காரன் வந்தான், எகிப்துக்காரன் வந்தான். அவங்க வந்தா இங்க இருந்து போயிருக்க மாட்டாங்களா? அவங்கள சாணக்கியால இங்க இருந்து போனவங்க. பல விஷயங்களுக்கு இதுதான் தாய் பூமி. இந்த தாய் பூமிக்கு இதுதான் ஞானஸ்தானம் மாதிரி சார். ஞானஸ்தானம் எடுப்பாங்கல்ல, இங்க எந்த நீங்க உக்காண்டிருக்க இடம், நீங்க உக்காண்டிருக்க இடம் எடுத்துறமா 18 சித்தர்கள் வந்தது. ராஜராஜ சோழன், கடையேழு வள்ளல்கள், பாண்டியன், சேரன், சோழன், இவங்க எல்லாருமே வந்த இடத்துல நீங்க இப்ப உக்காண்டிருக்கீங்க. பல லட்சம் மூலிகைகள் தொட்டு வர தண்ணியை தான் இன்னைக்கு நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க உலகத்துல கேள்விப்படுற ஹீலிங் இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டில ரொம்ப ஹையா நீங்க யார சொன்னாலும் அவங்க எல்லாருமே இங்க வந்துட்டு போயிருப்பாங்க. அந்த வைப்ரேஷன் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாருமே நம்மள ஏதோ ஒண்ணு நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க போறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியும், ஒரு சிம்டம் தெரியும். அது என்னோட நம்பிக்கை. போங்க, உங்க கான்சியஸா ஓப்பனா வச்சு போங்க, ஏதாவது ஒண்ணு நடக்கும்.
ஆகாசத்தை இருந்து வருதுனால ஆகாசம். ஆனா நீங்க போனீங்கன்னா போயிட்டே இருக்கும். அந்த மாசி பெரியண்ண சாமி கோயிலுக்கு எல்லாம் மேல போகும் சார். மேல போகும். அது கிட்டத்தட்ட 7-8 மலையை கடந்து இது வரும். கங்கைன்னு சொல்றீங்கன்னா சிவனோட தலையில இருந்து வர மாதிரி தலையில இருந்து வருதுன்னா அது கங்கை. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த நேத்து மலை சிவன் முகம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? நீங்க வந்து தூரத்துல ஒரு ஷாட் இருக்கு, சிவன் மலை இருக்கும், சிவன் பாக்குற மாதிரி இருக்கும். கீழே பார்வதி அம்மா படுத்துட்டு இருக்க மாதிரி, பார்வதி அம்மாவை சிவன் பாக்குற மாதிரி இருக்கும். சிவன் தலையில இருந்து இது வர மாதிரி இருக்கும். ஒரு சில பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல பார்த்தா சிவன் தலையில இருந்து வர மாதிரி இருக்கும். அதாவது இது ஆகாச கங்கை.